ஹலோ ட்ரேடர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம வந்து இந்த ட்ரேடிங் ஆல்கோவை பற்றி பேசினதுக்கு அப்புறம் வந்து லிக்விடிட்டி பற்றி நிறைய பேத்துக்கு டவுட் வந்திருக்கு. ஃபேர் வேல்யூ கேப்னா என்னென்னு டவுட்டு கேட்டிருக்கிறீங்க. நிறைய பேர் வந்து ஆல்கோவை மேப் அவுட் பண்ணுறது எப்படி, அதாவது இந்த ஆல்கோவை எப்படி யூஸ் பண்ணுறது, எனக்கு இது எப்படின்னு எனக்கு புரியல, இந்த ஆல்கோவை பற்றி நீங்கள் பேசுகிறது சுத்தமாக புரியல, நிறைய மெசேஜஸ். நேற்று நைட்டு மட்டும் நிறைய மெசேஜஸ். ஓகே, நான் ஆல்கோவை பற்றி பேசுகிறேன்னா அதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கூட கொடுக்காம பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ அது கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய மிகப்பெரிய எக்ஸ்ட்ரா ஏற்கனவே ட்ரேடிங்கிறது குழப்பம், அதை விட மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திடக்கூடாது. ஸோ இந்த ஆல்கோ ஒயர் ஃப்ரேமோட லெவல்ஸ் எல்லாம் நான் சொன்னேன். அதே மாதிரி ஆல்கோஸை எப்படி மேப் அவுட் பண்ணுறது, இந்த ஆல்கோஸை எப்படி நம்ம ட்ரேடிங் வியூ சார்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த ஆல்கோஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். இதுக்கு மேலே என்னால் பப்ளிக்கில் ரிவீல் பண்ண முடியாது, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்டிஏ என்டோர்ஸ்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த ஆல்கோஸை எப்படி மேப் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆல்கோஸ் வந்து டீலிங் ரேஞ்சை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ஓகேவா, டீலிங் ரேஞ்சஸை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. இந்த டீலிங் ரேஞ்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த டோட்டல் ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் இப்போது கரண்ட்டாக ரன்னிங் ஆகிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரைஸ் வந்து என்ன விலை நிலவரம் அந்த ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த ப்ரைஸை வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சஸாக பிரித்து அதுக்குள்ளே தான் இந்த ஆல்கோ ஒயர் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் ரன் ஆகும். ஸோ இந்த குறிப்பிட்ட ரேஞ்சஸ் எந்த அடிப்படையில் இருக்கும் அப்படின்னா, பவர் ஆஃப் 3. ஓகே, பவர் ஆஃப் 3ன்னு என்ன, ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு பவர் ஆஃப் 3 நீங்கள் சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க. என்ன மேக்ஸ் எல்லாம் சொல்கிற அப்படின்னு பயப்படவெல்லாம் வேண்டாம், ரொம்ப ஈஸியான கால்குலேஷன் தான். பவர் ஆஃப் 3 அப்படின்னா 3 பவர் 1 அப்படின்னா 3 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 3, அவ்வளோதான். ஓகேவா, 3 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 3, இதுதான் பவர் ஆஃப் 3 இருக்கிற ஃபஸ்ட்டு டிஜிட். ரெண்டாவது 3 இன்ட்டு 2 அப்படி 3 பவர் 2 அப்படின்னா 3 இன்ட்டு 3, அந்த பவர் மேலே எத்தனை பவர் இருக்குதோ அந்த இதே டிஜிட்டோட அதை இன்ட்டு பண்ணணும். இப்போ 3 பவர் 3 அப்படின்னா 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. ஸோ 3 பவர் 2 அப்படிங்கிறது 3 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 9. ஸோ 3 பவர் 3ங்கிறது 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 27. ஓகே, ஸோ 3 பவர் 4ங்கிறது 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. ஓகே, அது வந்து 81. இந்த ரேஞ்சஸில் தான் இப்படி தான் இந்த ரேஞ்சஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போகும். ஓகேவா, சாரி. ஸோ இந்த ரேஞ்சஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 3, 9, 27, 81, 243, அப்படியே 3 பவர் 4, 3 பவர் 5, 3 பவர் 6 அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 729, 2187 இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேவா, இந்த ரேஞ்சஸ் பிரகாரம் தான் இந்த ஆல்கோஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து நம்ம ஸ்கேல்பிங்க்கான பேங்க் நிஃப்டியில், குறிப்பாக பேங்க் நிஃப்டி ஆல்கோவில் ஸ்கேல்பிங்க்கான ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 81 வந்து ஸ்கேல்பிங் ரேஞ்ச். ஓகே, அதே மாதிரி 243 வந்து டே ட்ரேடர் ரேஞ்ச். ஓகே, இந்த ரேஞ்சை எப்படி பிரிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதை காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. இந்த ரேஞ்சஸ் பிரிக்கிறது இப்போ நான் சொல்கிறத ரொம்ப அக்யூரேட்டாக கவனிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ கரண்ட் ப்ரைஸ் என்ன, 47,850. ஓகேவா, ஸோ அது என்ன ப்ரைஸாக வேணா இருக்கலாம், ரவுண்ட் நம்பராக இருக்கணும், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. 47,850. இப்போ நான் ஸ்கேல்பிங்க்கான ரேஞ்சு போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதோட கால்குலேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா 47,850 நான் பார்த்தபோது இப்போ வந்து அந்த ரேஞ்ச் கம்மியாக ஆகலாம், அதிகமாகலாம். பட் இந்த கால்குலேஷனில் இந்த ரேஞ்சோட 1 பாயிண்ட் கிடச்சிரும். அந்த 1 பாயிண்ட்டை எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நமக்கு தேவை இந்த ரேஞ்சஸை நம்ம போடணும் அப்படின்னா. ஸோ 47,850ன்னு வச்சுக்கோங்க.
இது உங்களுக்கு ஸ்கேல்பிங்கான ரேஞ்ச் என்ன? நீங்க வந்து ஸ்கேல்பிங் பண்ண போறீங்க அப்படின்னா, உங்க ஸ்கேல்பிங்கான ரேஞ்சு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 47,850 கரண்ட் பிரைஸ் டிவைடட் பை 81. ஓகேவா? அப்போ 47,850 divided by 81 equal to 590. இந்த 590 மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் இருக்கிற இந்த டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிற எந்த நம்பருமே நமக்கு தேவையில்லை. இதுக்கு முன்னாடி இந்த டெசிமலுக்கு முன்னாடி ரவுண்ட் நம்பராக வருது பார்த்தீங்களா? ரவுண்ட் நம்பர்னு இல்லை. டெசிமலுக்கு முன்னாடி 591 வரலாம், 92 வரலாம், 93 வரலாம். பட் இந்த டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிற 0.5, 0.3, 0.2 அதெல்லாம் நம்ம எடுத்துக்கூடாது. ஸோ இங்கே ரவுண்டாக நம்ம 590 எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ கரண்ட் ப்ரைஸ் டிவைடட் பை உங்களோட ரேஞ்ச், ஸ்கேல்பர்ஸ் ரேஞ்சு போடுறோம், ஈக்குவல் டு 590. இப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த 590 இன்ட்டு உங்கள் ஸ்கேல்பர்ஸ் ரேஞ்ச். ஓகே, இப்போ இதை வந்து கிளியர் அவுட் பண்ணிவிட்டு 590 இன்ட்டு 81 உங்களோட ரேஞ்ச். ஸோ ஆன்சர் வந்து 47,790. 47,790 தான் உங்களோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் டீலிங் ரேஞ்சில். ஓகேவா? இதுக்கு அடுத்தது தான் நம்ம இந்த ரேஞ்சை ட்ரேடிங் வியூவில் மேப் அவுட் பண்ண போகிறோம். ஸோ என்ன கிடச்சிருக்குது? நம்மளோட டீலிங் ரேஞ்சோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் 47,790. ஓகே, ஸோ ஒரு ஹாரிசான்டல் லைன் எடுத்துக்கோங்க. அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டைல், டெக்ஸ்ட்டு, அடுத்து கோஆர்டினேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் 47,790 அதை போட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அக்யூரேட்டாக அந்த பாயிண்டில் போய் நின்றுடும். இந்த ஆல்கோ ப்ரோக்ராமை மேப் அவுட் பண்ணுறதுக்கு அக்யூரசி ரொம்ப ரொம்ப தேவை. ரொம்ப டு த பாயிண்ட் கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ 47,790 நம்ம மேப் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு மேலேயும் கீழேயும் இருக்கிற ரேஞ்சஸ் வந்து அடுத்தது மேப் அவுட் பண்ண போகிறோம். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் கிடச்சிருச்சு ரேஞ்சில். ஸோ டாப் ரேஞ்ச், இதுக்கு மேலே இருக்கிற ரேஞ்ச் எல்லாம் ப்ளஸ் 81 இருக்கும். 47,790 ப்ளஸ் 81 47,871. ஸோ இதுவே இன்னொரு ஹாரிசான்டல் லைன் எடுத்துக்கோங்க. 47,871 அடுத்த ரேஞ்ச். சிம்பிள், ரைட்? ஸோ இதுக்கு மேலே இன்னொரு ரேஞ்ச் வேணும் அப்படின்னா அகைன் ப்ளஸ் 81 47,952. மறுபடியும் கோஆர்டினேட்ஸ் போயிட்டு 47,952. ஓகே, இதுக்கு மேலே இன்னொரு ரேஞ்ச் என்ன அப்படின்னா 48,033. இன்னொரு ஹாரிசான்டல் லைன் எடுத்துக்கோங்க 48,033. ஓகே, இப்போது மேலே வந்து ஒரு 3 ரேஞ்ச் போட்டோம். அதே மாதிரி கீழே, இதுக்கு கீழே இருக்கிற ரேஞ்சஸ் வேணும்ல நமக்கு. ஸோ நம்ம கீழே இருக்கிற ரேஞ்சஸ் எல்லாம் போடுறோம். ஸோ 47,790க்கு கீழே இருக்கிற ரேஞ்சு தானே வேணும் நம்ம. ஸோ 47,790 மைனஸ் 81. ஓகே, அவ்வளோதான். 47,790 மைனஸ் 81. மைனஸ் 81 பண்ணோம்னா 47,709. ஓகே, 47,709. இந்த வீடியோ மறுபடியும் கூட ஒரு 2-3 டைம் பார்த்து இந்த கால்குலேஷன் எப்படி பண்ணுறது, ரொம்ப சிம்பிள் தான் இது. ஓகே, அப்புறம் மறுபடியும் அதுக்கு அடுத்த கீழே ரேஞ்ச் வேணும்னா மறுபடியும் இந்த வர நம்ம 47,709லேருந்து மைனஸ் 81 47,628. ஓகே, 47,628. அதுக்கு கீழே ரேஞ்ச் வேணும் அப்படின்னா 47,547. 47,547. ஓகே, இந்த மாதிரி ரேஞ்சஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மேப் அவுட் பண்ணிக்கலாம். இந்த டெய்லி ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது இந்த கடைசியாக இருக்கிற நம்பர் கூட ப்ளஸ் 81 போட்டுக்கலாம். இல்லை கீழே எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா இந்த கடைசியாக இருக்கிற ரேஞ்ச் கூட மைனஸ் 81 போட்டுக்கலாம். சிம்பிள், ரைட்? கரண்ட் ப்ரைஸை எடுக்கிறீங்க, அதில் நீங்கள் ஸ்கேல்பராக இருந்தால் ஸ்கேல்பிங் ரேஞ்சுக்கானது 81ஆல் பண்ணுறோம். ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்? டிவைட் பண்ணுறோம். கரண்ட் ப்ரைஸ் டிவைடட் பை உங்கள் ரேஞ்ச் ஈக்குவல் டு வர்ற ஆன்சரு டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிறத எடுக்கக்கூடாது. டெசிமலுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் மட்டும் எடுத்து இன்ட்டு உங்களோட ரேஞ்ச், ஸ்கேல்பர்ஸ் ரேஞ்சிங் அப்படின்னா அந்த 81 இன்ட்டு பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் கிடைக்கும். அதிலிருந்து டாப் மேலே இருக்கிற ரேஞ்ச் எல்லாம் ப்ளஸ் 81, அதிலிருந்து கீழே இருக்கிற ரேஞ்ச் எல்லாம் மைனஸ் 81. ஓகே, அவ்வளோதான்.
இந்த ரேஞ்சை மேப் அவுட் பண்ணுறது அவ்வளோதான். இதுக்குள்ளே இந்த ஆல்கோ ஒயர் ஃப்ரேமை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், ரைட்? இப்போ இந்த ஆல்கோ ஒயர் ஃப்ரேமை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது? ஃபிபனோச்சி டூலில் தான் இந்த ஆல்கோ ஒயர் ஃப்ரேமை பற்றி பேசியிருப்பேன். இதை வந்து ஃபிபனோச்சி டூலில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பட் இந்த ஆல்கோ ஒயர் ஃப்ரேமை மறுபடியும் கூட நான் சொல்லிடுறேன். அதில் இருக்கிற லெவல்ஸ் என்னென்ன அப்படின்னு: 0, 0.03, 0.11, 0.17, 0.29, 0.41, 0.47, 0.5, 0.53, 0.59, 0.71, 0.83, 0.89, 0.97 and 1. இதை வந்து நம்ம இந்த 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 ரேஞ்சஸ் இந்த ஆல்கோ ஒயர் ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம எதில் போட போகிறோம் அப்படின்னா, ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ நான் சொன்ன நம்பர்ஸ் அந்த 0.0லேருந்து இருக்கிற நம்பர்ஸ் அத்தனையுமே இந்த ஃபிபனோச்சி ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு டூல் இருக்கும். ஓகே, இந்த ஃபிபனோச்சி ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடிங் வியூவில் 3ஆவதாக இருக்கிற ஆப்ஷனில் ஃபஸ்ட் எடுத்துன்னு இருக்கிறது ஃபிபனோச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூல். அந்த டூலில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ் இது வந்து இந்த மாதிரி வராது. இந்த ஒயர் ஃப்ரேமில் இருக்கிற பர்சன்டேஜ் பிரகாரம் வராது. அதுக்கு பதிலாக சாதாரணமாக ஃபிபனோச்சி எப்படி இருக்குமோ அப்படி வரும். எப்படின்னா இப்படி வரும். ஓகேவா? இதை டபுள் கிளிக் பண்ணி நான் சொல்கிற இந்த லெவல்ஸை வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஓகே, இந்த லெவல்ஸ் எல்லாம் என்ன நான் சொன்ன மாதிரி 0, 0.3, 0.11, 172941475553 5971 83 8997 and 1. ஓகேவா? இதை இதை வந்து இந்த இதில் இன்சர்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அகைன் நீங்கள் போடும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ சும்மா கிளிக் பண்ணிவிட்டு அந்த சேவ் பண்ண டெம்ப்ளேட்டை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து நிறையா டெம்ப்ளேட் வச்சுருக்கிறேன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான யூசஸை கொண்டது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொன்றும் வெவ்வேறு ஆல்கோஸ் பற்றி நான் நிறைய இதெல்லாம் வச்சுருப்பேன். அதில் நமக்கு இன்றைக்கி தேவைப்படுற டைம் ஃப்ரேம் அந்த ஆல்கோ வந்து ஒயர் ஃப்ரேம் வந்து இந்த ஒயர் ஃப்ரேமில் தான் மார்க்கெட்டு வந்து ஆப்ரேட் ஆகுது. இந்த பர்சன்டேஜஸ் எல்லாம் நான் ஏற்கனவே செட்ஸில் போட்டிருக்கிறேன், இன்ட்ரொடக்ஷன் டு ஒயர் ஃப்ரேமில் போட்டிருக்கிறேன். இந்த ஒவ்வொன்றும் இன்னொரு செட்டை ரெஃபர் பண்ணும். ஓகேவா? 0.3யும் எல்லாமே ஹண்ட்ரட்ஸில் இருக்கும். 0.03 கீழே அதுக்கு ஆப்போசிட் எண்டில் இங்கே பாருங்கள், இது வந்து 0.3. ஓகேவா? இது வந்து 0.97%. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா 100. இதோட ஆப்போசிட் லெவல் இது. அதே மாதிரி 11ஓட ஆப்போசிட் லெவல் 89. ஸோ இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 100 வரும். 17ஓடது 83, ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 100. 71ஓடது 29, 100. 41ஓடது 59, 53ஓடது 47. இந்த 50, 0 அண்ட் 100 இது 3 தனி செட். ஓகே, இவ்வளோதான் ஆல்கோவில் இருக்கிற ஒயர் ஃப்ரேம். இதை எப்படி இந்த ரேஞ்சஸ்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போது இந்த ரேஞ்சஸ்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறதும் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். எப்படி அப்படின்னா, இது எல்லாத்தையுமே இந்த பர்சன்டேஜ் எல்லாத்தையுமே உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த ஃபிபனோச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூலை எடுத்து இந்த ரேஞ்சஸ்க்கு நடுவில் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு இதுலேயும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் இந்த கீழே இருக்கிற நம்பரும் இந்த ரெண்டு ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேஞ்சோட ஹை அண்ட் லோ இது ரெண்டையும் உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். ப்ரைஸ் பார் 1ல் வந்து
47,790 அண்டு 2ல வந்து இங்கே இருக்கிற டாப் ஆஃப் த ரேஞ்ச் 47,871 47,871 கொடுத்தீங்கன்னா அக்யூரேட்டாக அந்த ரேஞ்சில் போய் ஃபிக்ஸ் ஆயிரும். ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அந்த டூலோட ஆப்ஷன் செட்டிங்ஸ் எல்லாம் வரும். இதில் லாக்னு ஒன்று இருக்கும். ஓகேவா, இதை லாக் பண்ணிட்டீங்கன்னா இது நீங்கள் சார்ட்டை நகர்த்தும் போது நகராது. ஒரு வேளை இதை லாக் பண்ணாமல் விட்டிங்கன்னா என்ன ஆகுனா, இங்கே நீங்கள் கிளிக் பண்ணி சார்ட் மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி நவுத்துனீங்கன்னா இது நகர்ந்துடும். இது நகர்ந்துருச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். நமக்கு வந்து அக்யூரேட்டாக அந்த ரேஞ்சோட ஹை அண்ட் லோவில் இது ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ இதை கோஆர்டினேட் செட் பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிவிட்டு அடுத்த ரேஞ்சுக்கு போகிறோம். அகைன் அந்த டூலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், டபுள் கிளிக். இப்போ இந்த ரேஞ்சோட லோ என்ன, 47,871 to 47,952 47,871 to 47,952. ஓகேவா, அண்ட் இதை லாக் பண்ணுறோம். இதே மாதிரி இந்த ரேஞ்சுக்கும் போடுறோம், 47,952 48,033 47,952 48,033. ஓகே, அண்ட் லாக். அவ்வளோதான். ஓகேவா, இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ரேஞ்சு தேவையோ அத்தனை ரேஞ்சையும் நீங்கள் மேப் அவுட் பண்ணீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு வியூ கிடச்சிரும். இது ஸ்கேல்பிங் ரேஞ்சுக்கானது. ரைட்டா? ஸோ ஸ்கேல்பிங் ரேஞ்சு 81. இந்த 81ல் நான் இருக்கிற அந்த ஃபிபனாச்சி டூல்ஸ் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் நான் சொல்கிற மாதிரி இந்த ஆல்கோ ரெஃபரன்சஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஓகே, உங்களுக்கு எவ்வளோ ரேஞ்சு தேவையோ அவ்வளோ ரேஞ்சு நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இது வந்து நேற்றத்தை லாஸ் கேண்டில். நேற்றுலேருந்து இப்போ வந்து நான் சொல்கிற ஆல்கோ ப்ரோக்ராம்ஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், 41 ரேஞ்சிலிருந்து தான் மார்க்கெட் நேற்று கேப் அப் ஆயிருக்கு. இதுதான் லாஸ்ட் கேண்டில். அந்த இடத்துல ஒரு ஸ்விங் பாயிண்ட் உருவாக்கிட்டு கேப் அப் ஆயிருக்கு. கேப் அப் ஆனது இப்போ வந்து பாருங்கள் ஆல்கோவோட வேலையை இந்த ரேஞ்சஸில் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறது. 41ஓட ஆப்போசிட் செட் எது, 59. ஓகே, 59ல் தான் இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆனது, டவுன் வந்தது, 59ல் சப்போர்ட் எடுத்து கோஸ் அப். ஓகேவா, இப்போது இதுக்கு அடுத்த கண்டினியூஷன் எங்கே வரணும் அப்படின்னா, இப்போ 41 ஆல்கோ லெவல்ஸை தான் நம்ம ரெஃபர் பண்ணுறோம், ரைட்? ஸோ 41 அண்டு 59 லெவல்ஸில் தான் நமக்கு கண்டினியூஷன் கிடைக்கும். கண்டினியூஷன்னா என்ன சொல்கிறது, வால்யூம் இம்பேலன்ஸ், ஆர்டர் பிளாக்ஸ், ஆல்கோ சிக்னேச்சர் இன்னும் நிறைய இருக்குது. இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொன்ன ஆல்கோ சிக்னேச்சரை மட்டும் வச்சு இன்றைக்கி எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இது வந்து எப்படி உங்களோட ட்ரேடிங் வியூ சார்ட்டில் ஆல்கோவை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ. ஓகே, ஸோ இந்த 4159 டச் பண்ணிவிட்டு, இந்த 4159 டச் பண்ணிவிட்டு, அண்டு இந்த 4159 டச் பண்ணிட்டு 3 ரேஞ்சை டச் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஃபேர் வேல்யூ கேப் வித் வால்யூம் இம்பேலன்ஸ் க்ரியேட் பண்ணிங்க. ஸோ இத்தச்சோட ரேஞ்சஸில் நம்ம ட்ரேட் எடுக்கிறது பிகினராக உங்களுக்கு ஆல்கோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் உள்ளுக்குள்ளே ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப டஃப். ஸோ எடுக்காதீங்க. ஓகேவா, எப்போவுமே உங்களோட இப்போ ஒரு ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் இருக்குது அப்படின்னா, 41 ரேஞ்ச் இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு 41 தான் ப்ரோக்ராம். ஸோ 41 ப்ரோக்ராமில் இருக்குது அப்படின்னா, இந்த 59ல் எடுக்கிறீங்க அப்படின்னா திஸ் இஸ் ரிஸ்க். உங்களுக்கு நல்ல கன்ஃபர்மேஷன். ஒரே ஒரு இப்போ இது 41 to 59 மட்டும் இந்த ஒரு சின்ன ரேஞ்சு ஸ்கேல்பிங் தானே நீங்கள் பண்ண போகிறீங்க. இந்த சின்ன ரேஞ்சை ரெஃபர் பண்ணிவிட்டு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் உருவாகட்டும். அதாவது ரெஃபர் பண்ணுறதுன்னா டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஃபேர் வேல்யூ கேப் உருவாக்கட்டும். பார்த்தீங்கன்னா இந்த 3 கேண்டிலில் ஏதோ ஒரு கேண்டில் அதை டச் பண்ணிச்சுன்னா போதும். ஆனால் இந்த ரேஞ்சுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி போய் தொடக்கூடாது ஸ்டார்டிங்கில். அதை மட்டும் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக ஒரு இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் உருவாக்குச்சுன்னா உங்களோட ரெஃபரன்ஸ் ரேஞ்சில் இருந்ததுன்னா அந்த இடத்துல ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவது. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ரேஞ்சில் நம்மளால் என்ட்ரு ஆக முடியாது. ஏன்னா பெரிய ரேஞ்ச், 3 ரேஞ்சை டச் பண்ணிகிட்டு இருக்குது, பெரிய ஃபேர் வேல்யூ கேப். ஸோ இது ஸ்டாப் லாஸும் ரொம்ப பெருசாக இருக்கும், நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது, நம்ம ஸ்கேல்பர். ஓகே, ஆனால் மார்க்கெட் வந்து அகைன்
ஒரு ரெஃபரன்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்குது அப்படின்னா அது இந்த இடத்துல, ரைட்? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 2 3 கேண்டில்ஸ் வித் ஃபேர் வேல்யூ கேப் வந்து 41 அண்ட் 59 ரேஞ்சஸை ரெஃபர் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இதில் என்ட்ரு ஆனீங்கன்னா என்ட்ரு ஆகிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டைம் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்ததும் 41 தான். ஸோ இதில் கூட நீங்கள் என்ட்ரு ஆகலாம். இதுவும் வெறும் ஜஸ்ட் ஒன் ரேஞ்சை மட்டும்தான் ரெஃபர் பண்ணிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா 1 2 3 கேண்டில்ஸ் வித் வால்யூம் இம்பேலன்ஸ். வால்யூம் இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்ட்ராங் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே எடுத்திங்கனாலும் உங்களுக்கு இன்ட்ராடே ஸ்கேல்பிங்க்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஓகே, இந்த ஆல்கோ ப்ரோக்ராம் பை அண்ட் செல் நடந்துகிட்டே இருக்கும். இந்த ஆல்கோ பற்றி நான் மறுபடியும் சொல்கிறேன். என்னால் டோட்டலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது பப்ளிக்கில். நீங்கள் எத்தனை பேர் வந்து எத்தனை தடவை என்கிட்ட கேட்டிங்கனாலும் பண்ண முடியாது. இவ்வளோ தான் என்னால் எக்ஸ்போஸ் பண்ண முடியும். இதுக்கு மேலே நான் ஆல்கோ மேப் அப் பண்ணுற சொல்லிட்டேன், ஆல்கோ ரெஃபரன்ஸ் லெவல் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நான் சொல்லணுன்னா இதுக்கு அப்புறம் நான் எதுவுமே சொல்ல முடியாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 89லேருந்து செல்லிங் ரெஃபரன்ஸ் வருது. ஓகேவா? அப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்கே எதிர்பார்ப்போம்? 11ல் எதிர்பார்ப்போம். 11ல் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். 89லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ 11ல் வால்யூம் இம்பேலன்ஸ் இருக்குது. இது ஒரு ஆல்கோ சிக்னேச்சர். ரீட்ரேஸ்மெண்ட் இன்னும் கண்டினியூ ஆக போகுது. ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் செல் ப்ரோக்ராம். நீங்கள் ஸ்கேல்பிங்னா உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேமே தேவை கிடையாது. மந்த்லி என்ன பண்ணுது, வீக்லி என்ன பண்ணுது, டெய்லி 1 hour 15 minutes எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் ஆல்கோ ப்ரோக்ராம்ஸ் வித் ரெஃபரன்ஸ் லெவல் இருந்துச்சுன்னா போதும். அங்கங்கே 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் 50 பாயிண்ட்டுன்னு எடுங்க. இந்த ரேஞ்ச் ஒவ்வொன்றும் 81 பாயிண்ட்டு. ஸோ இந்த 89ல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 11ல் என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா இந்த 11ல் என்ட்ரு ஆகிறதோட டார்கெட் எங்கே இருக்கும்னா அடுத்த 11 வரைக்குமோ, இல்லை ரொம்ப சின்ன ரேஞ்சாக இருந்ததுன்னா அடுத்த 89 வரைக்கும் வைக்க முடியாது. இதுவே 243 ரேஞ்சஸில் இருந்தீங்கன்னா இந்த 11 to 89 நல்ல டார்கெட். இதுவே போதுமானது. இல்லை இந்த மாதிரி 81 ரேஞ்சஸ் ஸ்கேல்பிங் ரேஞ்சஸில் இருந்தீங்க அப்படின்னா இந்த 11 to அடுத்த 89 வரைக்கும் நீங்கள் அடுத்த 11 வரைக்கும் நீங்கள் டார்கெட் பண்ணலாம். அடுத்த 11லேயும் ஒரு வால்யூம் இம்பேலன்ஸ் வித் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் மார்க்கெட் இன்னும் கீழே போகிறதுக்கான ரெஃபரன்ஸ் இருக்குது. இங்கெல்லாம் விடுங்க. மறுபடியும் மார்க்கெட் கீழே போனது நான் சொன்ன அதே ரெஃபரன்ஸ் ப்ரோக்ராமை ரெஃபரன்ஸ் பண்ணிவிட்டு 41ல் கீழே இருந்து புல்லிஷ் ப்ரோக்ராமை ரெஃபரன்ஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே வருது. ரைட், மேலே வந்தது எந்த இடத்துலேருந்து ஸ்டாப் ஆகிருக்குது? இங்கே எங்கே ஆரம்பிச்சிருக்குது? 89. இங்கே எங்கேருந்து வருது? 89லேருந்து செல். இது போதாதா இன்ட்ராடே ஸ்கேல்பிங்க்கு உங்களுக்கு? 89 to நெக்ஸ்ட் 89 வரைக்கும் 81 பாயிண்ட்ஸ் எனக்கு போதும். நீங்கள் பேராசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு போதாதுன்னா என்னால் இதுக்கு மேலே எந்த ஒரு சிம்பிளான மெத்தட், எந்த ஒரு அக்யூரேட்டான மெத்தட்ஸும் என்னால் சொல்ல முடியாது. இப்போ பாருங்கள், இங்கேருந்து மறுபடியும் போனது கூட அகைன் ரெஃபரன்சிங் 11 லெவல் அண்ட் ட்ராப்பிங் டவுன். ஓகே, சிம்பிள் தான் இது. ஒன்றும் கம்ப சூத்திரமெல்லாம் கிடையாது. ரைட்டா? ஸோ இதுவே வந்து ஆப்ஷன் சார்ட்டில் எப்படி ஆல்கோஸ் வந்து மேப் அவுட் பண்ணுறது அப்படின்னா இதே மாதிரி இங்கே மேப் அவுட் பண்ண முடியாது. இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தட். ஸோ ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் டிஃபர் ஆகும் ஆல்கோஸ் வந்து. ஸோ இந்த ஆல்கோஸ் வந்து ஆப்ஷன் சார்ட்டில் எப்படி மேப் அவுட் பண்ணுறது அப்படின்னா இந்த ட்ராப் மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேவா? இந்த ட்ராப்புக்கான ஆல்கோ வந்து எப்படி மேப் அவுட் பண்ணலாம், இந்த மாதிரியான ட்ரேட் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ட்ராப் வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னா 47,860. ஸோ 47,900 புட் ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். அதுதான் அடுத்த மணி. ஆர் 47,800 புட் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் டவுன்ஃபாலாக இருக்கிறனாட்டிக்கு அவ்வளோ பெரிய மூமெண்ட் தந்திருக்காது. ஸோ தேர்ஸ்டே எங்கேருந்து வந்திருக்கு டைம் பார்த்துக்கலாம். ஓகே, டைம் ஜோன் எப்போவுமே நான் ஃபாரெக்ஸ்லேயே இருக்குது. ஓகே, இது பாருங்கள் என்ன டைம் அப்படின்னா 11:16 அப் மூவ் டவுன் மூவ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ புட் ஆப்ஷனில் நமக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே எப்படி ஆல்கோ மேப் அவுட் பண்ணுறது அப்படின்னா இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் சார்ட் பேங்க் நிஃப்டிக்கு மட்டும் இது. ஓகேவா? பேங்க் நிஃப்டிக்கு மட்டும் இது.
ஆப்ஷன் சார்ட்டில் ஆல்கோ வந்து 27 வந்து ஸ்கேல்பர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 81 ரேஞ்சு மாதிரி நீங்கள் 243 ரேஞ்சிலையும் அதே மாதிரி ரேஞ்சஸ் ஃபிக்ஸ் பண்ணி நடுவில் இருக்கிற ஒயர் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கோஆர்டினேட்ஸ் வச்சு. அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் ரெஃபரன்ஸ் நடக்கும். ஓகே, 81 கார்டு அது டே ட்ரேடருக்கானது. ஒரு டே ஃபுல்லாக ஒரு சிங்கிள் ட்ரேடை மெயின்டைன் பண்ணுறது, ஆர் 2 or 3 ஹவர்ஸ் மெயின்டைன் பண்ணுறவங்க. ஸ்கேல்பர்ஸ் அப்படிங்கிறவங்க சின்னதாக ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ் எடுக்கிறவங்க, அவங்களுக்கு 80 பாயிண்ட்ஸ் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ நான் ஸ்கேல்பருக்கு மட்டும் எக்ஸாம்பிள் தந்துடுறேன், அதே தான் டே ட்ரேட் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஸ்கேல்பருக்கானது 27 ரேஞ்சஸ். ஓகே, அண்டு கொஞ்சம் பெரிய ஸ்கேல்பிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மேபி பேராசைன்னு கூட சொல்லலாம். 27 பாயிண்ட்ஸ் இஸ் மோர் தென் எனஃப் என்னை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு லாட்டில் ட்ரை பண்ணுங்கள். ப்ரைஸ் ஆக்ஷனை ஸ்டடி பண்ணுங்கள். என்னோடய மெத்தட்ஸ் எல்லாம் ப்ரைஸ் ஆக்ஷனை கற்றுக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஃபினான்ஷியலாக உள்ள மணியை ரிஸ்க் பண்ணுறதுக்கு முன்னாடி 1000 தடவை 1,00,000 தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் எடுக்காமல் எதை பண்ணிங்கனாலும் ஃபெயிலியர் தான் ஆகும். ஸோ 81 இஸ் கொஞ்சம் பெரிய ஸ்கேல்பர்னு வச்சுக்கலாமே, கொஞ்சம் பிக் ஸ்கேல்பிங். ஓகேவா, பிக் ஸ்கேல்பிங். ஓகே, 27 ரேஞ்சஸ் இங்கே எப்படி மேப் அவுட் பண்ணுறது அப்படின்னா, இங்கே அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண தேவையில்லை. ஆப்ஷன் சார்ட்டில் ஈஸி. இந்த தன் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வந்து நீங்கள் இதில் ட்ரேட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. பட் ட்ரேடிங் வியூலேயே இருக்கிற எல்லா டூல்ஸோட ஆப்ஷன் சார்ட்டை அவங்க அவைலபிளாக தராங்க. நான் தன்னுக்கிட்ட இருந்து எந்த விதமான ஒரு அஃபில்டேட் ப்ரோக்ராம்லேயும் இல்லை. இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதனால் நான் சொல்கிறேன். நீங்கள் பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் இஷ்டம். 5 இயர்ஸ்லேயும் தராங்க. ஓகே, பட்டு ஜீரோதா, ஏஞ்சல் ஒன் இந்த மாதிரி இருக்கிற இதில் எல்லாம் ட்ரேடிங் வியூவில் இருக்கிற அத்தனை டூல்ஸ் யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஃப்ளூயண்ட்டாக அதில் வந்து நம்மளால் ஆல்கோ லெவல்ஸை ஃபிக்ஸ் பண்ணி என்னால் பண்ண முடியல, ரொம்ப டஃப்பாக இருக்குது. அதனால் தன் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது வந்து நான் என்னோடய ஆல்கோ ப்ரோக்ராம்ஸை பார்க்குறதுக்கு வேண்டி வச்சுருக்கிறேன். நீங்கள் வேறு எதில் வேணால் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க, இதில் வந்து ப்ரோக்ராம்ஸை பார்க்குறதுக்கு வேண்டி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதில் 27 ரேஞ்சஸாக நம்ம வந்து 27 to 81 எல்லாம் போக மாட்டோம். ஓகேவா, அதில் என்ன சொன்னேன், 0, 3, 9, 27, 81, 243, 7 to 9 இப்படி போகும். ஆனால் ஆப்ஷன் சார்ட்டில் இருக்க ஆல்கோ எப்படின்னா 27 அடுத்தது +27, +27 இஸ் 54, +27 81, +27 108, +27 அப்படி +27 ரேஞ்சஸாக தான் இருக்கும் இதில். ஓகேவா, ஸோ இதுலேயும் அதே மாதிரி டீலிங் ரேஞ்ச் நம்ம பிரிக்கணும். இப்போதைக்கு நான் அந்த அத்தனை ரேஞ்சுமே நான் போட்டு காட்ட விரும்பலை. இப்போதைக்கு ஆல்கோ ஆப்ரேட் ஆகிற ரேஞ்சை மட்டும் நான் காட்டுறேன். ஸோ இன்றைக்கி காலையில் சப்போர்ட் எடுத்தது 239 சம்திங். ஸோ 239 பக்கத்தில் இருக்கிற ஆல்கோ ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 216 to 243. இது நான் சொன்ன மாதிரி 27 ஆட் பண்ணோம். அதுக்கு கூட நான் காட்டிடுறேன். 27 + 27 54, 81, 108, 135, 162, 189, 216. இங்கே இருந்தால் இப்போ கரண்ட்டாக ஆப்ரேட்டிங் ரேஞ்ச் 243 நெக்ஸ்ட்டு. ஓகேவா, ஸோ இங்கேயும் கோஆர்டினேட்ஸ் இருக்கும். ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூல் இருக்கும். ட்ரேடிங் வியூவில் இருக்கிற அத்தனை ஆப்ஷன் இதில் இருக்குது. ஸோ ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூலில் கோஆர்டினேட்ஸில் போய் 216 to 243 கோஆர்டினேட்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது ஓகே ஆயிரும். தென் லாக்ட். ஓகே, அடுத்தது 243 to 270. எனக்கு இதெல்லாம் மனப்பாடம் ஆயிடுச்சு, நீங்கள் வேணால் 270. ஓகே, +27. அடுத்தது 270 to 297. ஸோ இங்கே பாருங்கள் 297. ஓகே, அடுத்த ரேஞ்ச் 297 to 324. ஓகே, கோஆர்டினேட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி லாக் பண்ணிகிட்டே வாங்க உங்கள் ரேஞ்சஸை. 324, அடுத்தது 351. ஓகே, ஸோ 324 to 351 போதும் நமக்கு. இப்போதைக்கு இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த ரேஞ்சஸ் போகும். இந்த ரேஞ்சஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு
இந்த ரேஞ்சஸ் எல்லாம் கோஆர்டினேட்ஸ் பிரகாரம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு தேவைன்னா ஒவ்வொரு இடத்துலையும் டீலிங் ரேஞ்சோட கோடையும் போட்டுக்கோங்க. 243க்கு ஒன்று, 270க்கு ஒன்றுன்னு போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஏன்னா ஸ்டார்டிங்கில் பிட் டஃப், ரைட்? ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. எடுத்ததுமே பண்ணுறது அப்படின்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் டஃப், அந்த பேசிக்கான விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது ஆப்ஷன் சார்ட்டில் இருக்கிற ஆல்கோ பார்ப்போம். ஸோ இன்றைக்கி 10-2க்கு வந்து ஒரு பை ப்ரோக்ராம் 17 டச் ஆகிருக்குதா? இது அக்யூரேட்டாக டச் ஆகணும். பார்த்தீங்கன்னா டச் ஆகலை. நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். இது 17 லெவல், இங்கே டச் ஆகலை. மார்க்கெட் இஸ் ரெஃபரன்சிங் 11 ப்ரோக்ராமில் ஒரு பை ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ 89ல் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக் இருக்குது. ஆர்டர் பிளாக் உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா இங்கே என்ட்ரு ஆக வேண்டாம். ஃபேர் வேல்யூ கேப்பில் மட்டும் என்ட்ரு ஆகுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 11ல் இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப் இருக்கா? 11 டச் பண்ணிவிட்டு இது 11 லெவல். ஓகே, 1 2 3 ஃபேர் வேல்யூ கேப், அதில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகே, இது என்னால் கண்டுபிடிக்க முடியல, கரெக்டாக 11 லெவலில் இல்லை, இதை நான் எடுக்கிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா அடுத்த 89ல் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் வரும். ஓகேவா? வந்திருக்குதா? 89 அக்யூரேட்டாக டச் பண்ணியிருக்குதா? கரெக்ட். வித் வால்யூம் இம்பேலன்ஸோட ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, வந்திருக்கு. 89 டச் பண்ணுது. இது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அவங்க லிக்விடிட்டி இன்ஜினியரிங் பண்ணுவாங்க. எனக்கு ஆல்கோ ப்ரோக்ராம் தெரியும், அடுத்ததில் போகிறேன் அப்படின்னிங்கன்னா உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் உங்கள் கையில் தான். அது என்னால் சொல்லித்தரவே முடியாது. ஓகே, ஸோ இங்கே அடுத்த 89 லெவலில் வால்யூம் இம்பேலன்ஸ் வித் ஃபேர் வேல்யூ கேப் டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வென்ட் அப். நெக்ஸ்ட் 11 வரைக்குமோ இல்லை 89 வரைக்குமோ வச்சிங்கன்னா உங்களுக்கான டார்கெட் இஸ் ஃபிக்ஸ்ட். ஓகே, 27 பாயிண்ட்ஸ். இட்ஸ் ஈஸி. ஓகேவா? இட்ஸ் வெரி வெரி ஈஸி. ஸ்டாப் ஆனது கூட 89ல் தான். ஓகே, பாடிஸ் நாட் க்ளோசிங் அபவ் 89. இந்த ப்ரோக்ராம் எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இங்கே ஒரு ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இது எத்தனை? 11-16. ஸோ 11-16க்கு பார்க்கலாம். 11-16க்கு அக்யூரேட்டாக அந்த 89 ப்ரோக்ராம் லெவல் டச் ஆகிருக்கு. ஓகே, இங்கே வந்து இந்த 89ல் ஸ்டார்ட் ஆனது இந்த 89க்கு மறுபடியும் 11-16க்கு வந்திருக்குது. அந்த 11-16க்கு அங்கே இருக்கிற அடுத்த மணி ஆப்ஷன் சார்ட்டில் வந்தீங்கன்னா அந்த ஆல்கோவும் அக்யூரேட்டாக இங்கே இருக்கிற ஆல்கோ ப்ரோக்ராமை ரெஃபரன்ஸ் பண்ணிகிட்ருக்கு. இங்கே 89 to 89. ஓகே, யூ கேன் டேக் இட் டு அனதர் 54 பாயிண்ட்ஸ் வந்து மேலே புஷ் பண்ணியிருக்கு. இந்த 89 to இந்த 89 அடுத்த 89 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு. இதுக்கு மேலே தான் மார்க்கெட் போக முடியல. ஸோ டோட்டலாக உங்களோட கெயின் இந்த இடத்துல ஸ்கேல்ப் பண்ணியிருந்தீங்கன்னாவே இன்றைக்கி த டேவை சிம்பிளாக ப்ராஃபிட்டபுளாக 54 பாயிண்ட்ஸில் முடிச்சுட்டு ஜாலியாக க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, தட்ஸ் இட். அவ்வளோதான். ஆல்கோ லெவல்ஸ் எப்படி மேப் பண்ணுறதுன்னு கேட்டிங்க, சொல்லிட்டேன். ஆல்கோ ஒயர் ஃப்ரேமு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே ஐ டோன்ட் நோ. இந்த ஆல்கோ லெவல்ஸை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கானது. பிகாஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. எனக்கு இதில் பல வருஷமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா லிக்விடிட்டி பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ப்ளஸ் ஆல்கோ லெவல்ஸில் இருக்கிற ப்ரோக்ராம்ஸை வந்து நல்லா கிளியர் கட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான திறமையை எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் தரும், யாருனாலையும் தர முடியாது. ஓகே, இதே வந்து 243 ரேஞ்சில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய பிக்கர் டார்கெட்ஸ் கிடைக்கும். உங்களோட ட்ரேடிங்கை ஈஸி பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸும் அதே மாதிரி தான். இந்த 89ல் என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா என்ட்ரு ஆகிறது ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பில் மட்டும்தான் இருக்கணும். ரைட், இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இந்த ஃபேர் வேல்யூ கேப்போட லோ உங்களோட ஸ்டாப் லாஸாக இருக்கும். 3 கேண்டில் ஃபார்மேஷன் தான் ஃபேர் வேல்யூ கேப். அந்த ஃபேர் வேல்யூ கேப்போட லோ உங்களோட ஸ்டாப் லாஸ். ஸோ உங்களோட என்ட்ரி அட் 272, ஸ்டாப் லாஸ் அட் 264, ஜஸ்ட் 12 பாயிண்ட்ஸ் வித் 27 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட். ஸோ 12 to 27 இஸ் ஆல்மோஸ்ட் 2.5 2.6 ஆர் ரிஸ்க் டு ரிவார்டு. நல்ல டார்கெட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா பிக்கர் ரேஞ்சஸில் பிக்கர் ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணலாம். ஓகே, தட்ஸ் இட். ஹேவ் அ நைஸ் டே. அண்டு ஹையில் என்ட்ரு ஆகாதீங்க. ஓகே,
ஆல்கோ ப்ரோக்ராம் வேற சொல்லிட்டு இருக்குது. இந்த மாதிரி பிக்கர் எக்ஸ்பான்ஷன் கேண்டில்ல அவசரப்பட்டு படபடப்பாகி டக்குன்னு போய் பை எடுக்கிறது, டக்குன்னு போய் செல் எடுக்கிறது, அவன் போய் ஒரு லிக்விடிட்டியை இன்ஜினியர் பண்ணிட்டு இல்லைன்னா ஏற்கனவே ரெஃபரன்ஸ் பண்ணுற ஆல்கோ லெவல்லேருந்து ரிட்டர்ன் ஆவான். இங்கே இருக்கிற ரிட்டர்ன் வந்து கம்மியாக இருக்கலாம், 30 பாயிண்ட் தான் இங்கே போவான், ஆனால் இங்கே 80-70 பாயிண்ட் விழுவான் ஆப்ஷன் சார்ட்டில். இதுவே ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டாக்ஸில் நினச்சி பாருங்கள், பெரிய ரேஞ்சஸில் கரெக்டான ப்ரோக்ராமில் என்ட்ரு ஆனீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்கே போதுமே, ஸ்டாக் ஆப்ஷனே பண்ணலாமே. ப்ராக்டிஸ் தான் வேணும், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஜாலியாக ட்ரேட் பண்ணுங்கள், பயமே தேவையில்லை. ட்ரேடிங் ஒரு பிஸ்னஸாக பாருங்கள், கேம்பிளிங் கிடையாது. கேம்பிளிங் பண்ணாதீங்க, பண்ணுறவங்களையும் ஆதரிக்காதீங்க. ஆல்கோ ப்ரோக்ராம்ஸ் உண்மை, இது இன்னும் எத்தனை வருஷம் வேணால் என்னால் நிரூபிக்க முடியும். ஓகே, ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.